பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வியாழக்கிழமை 21 ஆகஸ்ட் 2025 நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ ஹெட்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் முதல்வர்கள் பதவி பறிப்பு மசோதா. நம்ம நேற்றே பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. திரும்ப இவங்க கோட் பண்ணுற விஷயம் நியூஸ் பேப்பரில் என்ன அப்படின்னா, 130வது சட்ட திருத்த மசோதாப்பா. இதுதான் ரொம்ப முக்கியம். சரியா? எத்தனாவது சட்ட திருத்த மசோதானா 130வது சட்ட திருத்த மசோதா 2025. என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து குற்றப்புகாரில் ஒரு பிரதமரோ இல்லை முதல்வரோ இல்லை வந்துட்டு ஒரு அமைச்சரோ யாருமே வந்து குற்றப்புகாரில் 5 வருடம் சிறை தண்டனை விதிக்கக்கூடிய குற்றப்புகாரில் மாட்டி அவங்க தொடர்ச்சியாக 30 நாள் இதில் இருந்தாங்க, 30 நாள் வந்து சிறையில் இருந்தாங்க அப்படின்னா 31வது நாள் அவங்களோட பதவியை வந்து பறிக்கக்கூடிய மசோதா. சரியா? மசோதா தான் நிறைவேறியிருக்கு. சரிங்களா? 130வது சட்ட திருத்த மசோதா. ஸோ இதை வந்து நாடாளுமன்றத்தோட கூட்டுக்குழுக்கு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. 21 உறுப்பினர்கள் சேர்ந்த கூட்டுக்குழு வந்து இதை வந்து ஆராய போகிறாங்கப்பா. சரியா? இதுக்கு வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு வருது. ஏன் அப்படின்னா, இப்போ பிடிக்காதவங்க, இப்போ ஒரு கட்சி ஆட்சியில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பிடிக்காதவங்க யாரும் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள ஏதோ ஒரு பழைய கேஸை தோண்டி வேணும்னே 30 நாள் ஜெயிலுக்குள்ளே வச்சுட்டு 31ஆம் நாள் அவங்கள வந்து தூக்கி அவங்க பதவியை வந்து காலி பண்ணிடலாமா, அப்போ இது வந்து சரியாக வருமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அது போக என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இப்போது ஒரு முதலமைச்சர் பதவி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காலியாது, வேற ஒருத்தங்களை வந்து மிச்சவங்களாம் சேர்ந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம். ஒருவேளை யாருமே ஆட்சி அமைக்க பொறுப்பு கோராட்டி ஆளுநர்கிட்ட தான் அந்த இது போகும். ஸோ அப்போ ஆளுநர் எடுக்கிற முடிவு தான் ஃபைனலாக இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. சரியா? அந்த மசோதாவில். ஸோ அதை விசாரிக்கிறதுக்கு தான் அந்த கூட்டுக்குழு சார்ந்து போட்டிருக்காங்க. நம்ம பார்ப்போம் இதோட ஃபைனல் இது நம்மளுக்கு எப்படி வருதுன்னு பார்ப்போம். நம்மளுக்கு 130வது சட்ட திருத்த மசோதா அப்படின்றது தான் கரெக்டு. இது எந்த மசோதாவில் திருத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, எந்த சட்டத்தில் திருத்தப்பட்டிருக்குன்னா, யூனியன் பிரதேச அரசு சட்டம் 1963 வந்து இது திருத்தப்பட்டிருக்குப்பா. அதாவது 45வது சட்ட திருத்தம் பண்ணி 45வது பிரிவில் சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் 45வது பிரிவு கிடையாது, யூனியன் பிரதேச சட்டம் 1963 45வது பிரிவு. சரியாப்பா? அப்போது இது ரொம்ப மெயின். யூனியன் பிரதேச சட்டம் மேபி கேட்கலாம், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், ஓகேப்பா. வேலு ஆசான் இவர் யார் அப்படின்னா, பற இசை கலைஞர்ப்பா. குடியரசுத் தலைவர் கையில் வந்து விருது வாங்கினவர். ஸோ மேபி கேட்கலாம். வேலு ஆசான் எந்த இசைத்துறையை சார்ந்தவர் அப்படின்னா, பற இசை கலைஞர். சரியா? ரைட், ஓகேப்பா. அடுத்தது இந்த இது சொல்லியிருக்காங்கப்பா. அதாவது ஜிஎஸ்டி கூட்டுக்குழு கூட்டம் நடந்திருக்கு. இதில் என்ன அப்படின்னா, 5%, 12%, 18%, 28% இருந்ததை வந்து 5%, 18% தீபாவளிக்குள்ளே மாற்றலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரு 7 பொருளுக்கு மட்டும் 40% வரி விதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. அந்த 7 பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கீழே கொடுக்கலாம். அவங்க கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து 5, 12, 18, 28 இருக்குல்லப்பா. ஆக்சுவலாக 0% சேர்த்துக்கிறணும் நம்ம. ஓகே, ரைட்டு. இனி 5, 18 அப்படின்னு வரப்போகுது. ஸோ அதுக்கு மாநிலங்கள் எல்லாத்துக்கிட்டேயும் எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெயினாக என்னென்னா, நம்ம இன்சூரன்ஸ் பே பண்ணுறோம்லப்பா, காப்பீட்டு பிரீமியம், அதுக்கு வந்து இப்போ கரண்ட்டாக 18% வரி இருக்குது. அது வந்து இனி டோட்டலாக ஜிஎஸ்டி வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் மாநில அரசுகள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா மாநில அரசுக்கான தொகை வந்து குறையும் இந்த இதில். அதாவது நம்ம பார்ப்போம்ல, எஸ்ஜிஎஸ்டி பார்ப்போம்லப்பா, அந்த எஸ்ஜிஎஸ்டி வந்து மாநிலங்களுக்கு குறையும். அதனால இது என்னன்னு கொஞ்சம் பார்த்து முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு தேவை இது கன்ஃபார்ம்ப்பா. ஆனால் ஒரு 7 பொருட்களுக்கு மட்டும் 40% வரி விதிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அது கன்ஃபார்ம் தான். மேபி இப்போ டக்குன்னு உடனே எதுவும் கொஸ்டினில் கேட்டால் இது 40%, எத்தனை பொருட்களுக்குன்னு கேட்டால் 7 பொருட்கள். அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. ரைட்டு, ஓகே. இந்த இது ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, இணையவழி பண விளையாட்டுக்கு தடை, மக்களவையில் மசோதா நிறைவேற்றம் சொல்லியிருக்காங்க. அதாவது இணையவழி விளையாட்டு மற்றும் மேம்பாட்டு ஒழுங்குமுறை சட்ட மசோதா 2025. சரியாப்பா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இணையவழி விளையாட்டு மேம்பாட்டு மற்றும் ஒழுங்குமுறை சட்ட மசோதா 2025. இதோட மெயின் ப்ரொசீஜர், இதோட மெயின் கணக்கு வழக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இணைய வழியில் காசு கொடுத்து விளாட்றாங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து தடை விதிக்கக்கூடிய மசோதா. ஒருவேளை
ஒருவேளை இந்த விளையாட்டை நடத்துனாங்கன்னா அவங்களுக்கு 3 ஆண்டு வரை சிறை தண்டனையும் 1 கோடி வரை அபராதமும் விதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து விளம்பரம் செய்கிறவங்களுக்கு 2 ஆண்டு சிறை அல்லது 50 லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு மெயினாக பார்க்க வேண்டியிருக்கா. இன்னொன்று அக்னி 5 ஏவுகணை வந்து சோதனை பண்ணியிருக்காங்க. 5000 கிலோமீட்டர் தொலைவை சென்று இலக்கை தாக்கக்கூடியது அக்னி 5 ஏவுகணை. அதாவது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைன்னு சொல்லுவாங்க. சரியாப்பா? அதாவது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை இன்டர் கான்டினென்டல் மிசைல் அது பேர். சரியா? அக்னி 5ன்றது இன்டர் கான்டினென்டல் மிசைல். அதே மாதிரி அக்னி 1 ஏவுகணை வந்து 500லேருந்து 1000 கிலோமீட்டர் இடையிலான 1000 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடியது. சரியாப்பா? அக்னி 1 1 நிமிஷம் இருங்க. 700 முதல் 900 கிலோமீட்டர் வரை தாக்கும். அது வந்து அக்னி 1 வந்து 700 to 900. சாரிப்பா, மாற்றிக்கங்க. அக்னி 1 வந்து 700 to 900. இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்தோம்ல பிரளய் ஏவுகணை, நம்மளே வந்து சொல்லியிருந்தோம். சரிங்களா? அந்த பிரளய் ஏவுகணை வந்து 500லேருந்து 1000 கிலோமீட்டர் இடையிலான ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கக்கூடியது. 500 முதல் 1000 கிலோ இடையிலான ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கக்கூடியது எது அப்படின்னா பிரளய் ஏவுகணை. அது இப்போ ரீசெண்டாக சோதனை பண்ணாங்க. சரியா? ரைட், ஓகே. வேறு தேஜாஸ் விமானம் வந்து 97 தேஜாஸ் விமானங்கள் வாங்க ஒப்புதல் பண்ணியிருக்காங்கப்பா. இந்த தேஜாஸ் விமானங்களை தயாரிக்கிறது யாருன்னா HAL, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக MiG-21 விமானம் வந்து நம்ம விமானப்படையிலேருந்து ஓய்வு கொடுத்துருந்தாங்க. இப்போது அதுக்கு பதிலாக தேஜாஸ் விமானம் நம்ம இதில் சேர்க்க போகிறாங்க. தேஜாஸ் விமானம் முழுதுமாக நம்ம உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட நிறுவனம் HAL. சரியாப்பா? ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் மூலியமாக முழுவதுமாக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட நிறுவனம், தயாரிக்கப்பட்ட விமானம் தேஜாஸ் விமானம். இது ரொம்ப முக்கியம்ப்பா. பிசி கொஸ்டினில் கட்டாயம் கேட்க வாய்ப்பு இருக்குது. MiG-21. சரியா? இது வந்து நம்ம ரீசெண்டாக நம்ம விமானப்படையிலேருந்து ஓய்வு பெற்ற போர் விமானம். சரி, ரைட், ஓகே. அடுத்து இந்த என்ன அப்படின்னா கஜகஸ்தானில் ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டி நடக்குதுப்பா. ஸோ அதில் வந்து அனந்த்ஜீத் சிங் நருகா இவர் வந்து தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காரு. சரியா? நம்ம இது முடிஞ்சோடனே ஃபுல்லாக அந்த பதக்கப்பட்டியல் போடுவாங்க, நம்ம அதில் பார்த்துருவோம். இப்போ ரீசெண்டாக இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. அனந்த்ஜீத் சிங் நருகா இவர் வந்து பார்த்தீங்கன்னா தங்கப்பதக்கம் வென்றிருக்காரு. ஸோ அனந்த்ஜீத் சிங் நருகா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இவர் வந்து துப்பாக்கி சுடுதல் வீரர். சரியா? ரைட், ஓகேப்பா. வேறு நியூஸ்ன்னு பார்த்தா அவ்வளோதான்ப்பா. இன்றைக்கி முக்கியமான நியூஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி இருந்து நம்ம போலீஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுதுப்பா. ஸோ விருப்பப்படுறவங்க 8667772090 அப்படின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். பிசி எக்ஸாம் எல்லாமே நல்லபடியாக எழுதுங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்கப்பா. இருக்கிறதுலே கொஞ்சம் ஈஸியாக வேலைக்கு போகக்கூடிய எக்ஸாம் எது அப்படின்னா, அதாவது ஈஸின்னு சொல்ல முடியாது, எப்படி அதாவது மிச்சத்தை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் பிசி எக்ஸாம். ஸோ அதை கிளியர் பண்ணிவிட்டு ஃபிசிக்கலுக்கான கொஞ்சம் மெனக்கிடணும். நீங்கள் அது மாற்று கருத்தே கிடையாது. குரூப் 4 வந்து படிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெனக்கிடணும். பட் பிசிக்கு வந்து ஃபிசிக்கலுக்கு கொஞ்சம் மெனக்கிட வேண்டியது வரும். இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு புக் பேக்கு பாக்ஸு இது ரெண்டையும் பிசி எக்ஸாமுக்கு மனப்பாடம் பண்ணிடுங்க. அதுவே 70% வந்து கவர் ஆயிரும். சரியாப்பா? அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறத நம்ம படிச்சுக்கலாம். நன்றி.